எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் பிறத்திருக்கிறது அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நம்மளை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம மேலே நமக்கு ஒரு கவனம் உருவாயிடும். நம்ம மேலே நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் உருவாயிடும். அதுவும் ரொம்ப முக்கியமானவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம நடத்தைகளில் ஒரு ஒழுங்கு உருவாயிடும். சும்மாவாச்சும் அதை செய்வோம். அவங்க பார்க்குற வரைக்குமா நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வயசு பசங்கள்லாம் அதை செய்வாங்க, பார்த்துருப்போம். நம்மளே அதை செஞ்சுருப்போம். ஒரு அழகான பெண்ணோ அல்லது ஏதோ ஒரு பெண்ணோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னாலே ஓகே கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு. ஒரு கேமரா இருக்குது அப்படின்னாலே கரெக்டாக நடந்துக்கணும். ஸோ நம்மை யாராவது கவனிக்கிறார்கள் என்று நாம் உணரக்கூடிய அந்த தன்மை நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா நம்ம நார்மல் ஆயிடுவோம். நம்ம நார்மலாக இருக்கும்போது எப்பயுமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம நார்மலாகவே தான் இருப்போம். ஏன்னா நம்ம வேற மாதிரி இருந்து அதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம நார்மலாகவே இருப்போம். அது ஒரு கட்டத்தில் அந்த நார்மலே ஒழுங்காக மாறும். ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படைகளில் இதுவும் ஒன்று. இறைவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையில் எதுவும் எப்போதும் என்றென்றும் மறைந்ததாக இருக்க முடியாது என்ற இந்த அடிப்படை ஞானமும் இதுதான். உச்சகட்ட ஞானமும் இதுதான். இந்த ஞானத்திலிருந்து தான் அத்தனை ஞானங்களும் வளர முடியும், விரிவாக முடியும். ஆதிமூல தவத்தினுடைய அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஆதிமூல தவம் செய்ய இருக்கின்றோம். தியானத்துக்கு தயாராகலாம். ஆதிமூல தவத்தை பொறுத்த வரைக்கும் இங்க சரி தவறு அப்படின்ற எந்த விஷயத்துக்குள்ளேயும் நம்ம போறதில்லை. நம்ம நம்மளா இருக்கிறோம். நீங்க சரியா இருந்தாலும் சரிதான், தப்பா இருந்தாலும் சரிதான். ஏன்னா அங்க இயல்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அந்த இயல்பு நமக்கு அப்பப்ப இல்லை அப்பப்ப இருக்குது அப்படின்னா நம்ம இயல்புகளை பல வெளி சூழல்களுக்காக மாத்திக்கிறோம். நம்ம உள் சூழல்களுக்காகவும் அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட உள் சூழல்களுக்காகவும் நம்ம இயல்புகளை மாத்திக்கிறோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற போது நம்மால் நம்முடைய இயல்பான இயல்பில் இருக்க முடியும். அதுதான் நம்முடைய அசல், நம்முடைய இயல்பான இயல்பு. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க. இதாங்க நான் என்னவோ செஞ்சுக்கங்க அவ்வளவுதான். நம்ம ஒரு முறை பேசியிருக்கிறோம். நம்ம உள்ளம் பெருங்கோவில். இந்த வருடத்தினுடைய தீமே அதுதானே. உள்ளம் பெருங்கோவில். உள்ளத்தை தவிர மற்ற இடங்களில் இறைவன் இருக்கின்றான் என்று நாம் நினைக்கும் போது அது ஒரு மாயையை உருவாக்கும். நாம் இறைவனை வணங்குகின்றோம் என்ற ஒரு இல்யூஷனை தான் உருவாக்குமே தவிர உண்மையில நம்ம இறைவனை வணங்க மாட்டோம். ஏன்னா இறைவனுக்கு ஒரு இடத்த நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ஒரு கேள்விகள் கேட்டோமே நம்ம. இறைவன் இருக்கும் இடம் உங்களுக்கு தெரியுமா? நாம இருக்கிற இடம் இறைவனுக்கு தெரியுமா? நாம இருக்கிற இடம் தான் இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ல இறைவனை வணங்கி கொண்டிருக்கோம். உண்மையா இறைவனை வணங்குறதுங்கிறது நம்ம உள்ளத்துல தான். உள்ளத்துல எப்படி வணங்குறது அப்படின்னா அங்க இறைவனுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய பேச்சு அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அந்த பார்வையும் பேச்சும் நம் மீது அவன் கொடுக்கக்கூடிய கவனமும் எப்போதும் நமக்காக இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வில் நாம் தவம் புரிய தொடங்க வேண்டும். அந்த உணர்வு நம்மளை நம்முடைய இயல்பின் இயல்புக்கு கொண்டு, இதுதான் நம்முடைய அசல். அந்த இயல்பின் இயல்பு என்பது, இயல்பான இயல்பு என்பது மிகுந்த சுகம் தரக்கூடிய ஒன்று.
அதனால தான் ஆதி மூலத்தவம் செய்யும்போது நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்ல. ஃபார்ம் 3 தான் இது. ஃபார்ம் 3க்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஃபார்ம் 3ல என்ன நம்ம செய்யறோமோ, அதே தான் இங்கேயும் செய்றோம். ஆனா ஃபார்ம் 3 செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆதி மூலத்தவம் அதேதான். அது ஈஸியா இருக்கு. இன்னும் சுகமா இருக்குது. ஏன்னா, ஃபார்ம் 3ல நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். இங்க உங்க இயல்புல இருங்கன்னு சொல்றோம். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. பண்ணாம போங்க. தூங்கி போங்க. எண்ணங்களோட இருங்க. ஆனா எல்லாத்தையும் இறைவன் பார்க்குறான் அப்படின்ற ஒரு நிலையில நாம இருக்கும்போது, அதான் நான் சொன்ன மாரி நம்ம இயல்பின் இயல்பு. நம்முடைய சுக இருப்பு அதுதான். அந்த சுக இருப்பில் ஒழுங்கு. சுக இருப்பில் ஒழுங்கு. ஒரு ஒழுங்குக்காக நீங்க உங்கள மாத்திக்க வேண்டாம். உங்க இயல்புல நீங்க இருங்க. உங்க இயல்ப நான் மாத்தி, அதுல ஒரு சுகத்த நான் தர்றேன். இதுதான் ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படைகள். போக போக இன்னும் இது விளங்கும். நம்முடைய அனுபவமே இதுக்கு சாட்சியா இருக்கும். ஆதிமூல தவம் செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? நம்ம ரொம்ப இயல்பா இருப்போம். அதுல ஒரு சுகம் இருக்கும். அதுல ஒரு ஒழுங்கு இருக்கும். அதுல ஒரு திருப்தி இருக்கும். அது நம்மள வந்து செயல் புரிய தூண்டும். செயல் புரியன்னா, அந்த செயல்கள் எல்லாமே ஒழுக்கத்தின் உச்சத்தில், சிறப்புகளின் உச்சத்தில், ஒரு மனிதர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய தன்மையில் எல்லாமே அமையும். வேற எதையுமே நம்மளால செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் அவனுடைய பார்வையை நம் மீது செலுத்திக் கொண்டிருக்கின்றான். எப்போதும், என்றென்றும் என்று நாம் உணர்கிற அந்த மனநிலை நமக்கு இத்தனை சிறப்புகளையும் தரக்கூடியது. ஆதிமூல தவம் செய்யத் தொடங்கி. நேரடியாக தவம் தொடங்கலாம். எந்த ஒரு செயல்முறை குறித்த குறிப்பும் இங்கே தேவையில்லை. ஒரே ஒரு குறிப்பு தான். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இறைவன் உங்களை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னால் இருந்து கொண்டு உங்களுடைய அனைத்தையும் இறைவன் பார்க்கிறார்.
இறைவனுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்பது ஒரு தனிமையான இருப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை இறைவன் தனியாக பார்க்கின்றார். உங்களை யாருடனும் எதனுடனும் இணைத்து வைத்து ஒப்பிட்டு பார்க்கவில்லை. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதை நாம் ஆதிமூல தவத்திற்கான முதல் படியாக கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம், இறைவனை நாம் சந்திக்கும் போது நிறைய ஒப்பீடுகள் நம் மனதில் இருக்கிறது. அவனைப் போல, அவனை விட, அதை விட, அதை போல ஒன்று எனக்கு வேண்டும். இந்த மாதிரி நான் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இருக்க வேண்டாம். அதை விட கொஞ்சம் பெருசா வேணும். இதே மாதிரியே கொடுங்க. இந்த மாதிரி ஒப்பீடுகள் நம்முடைய மனதில் இருந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் இறைவனை சந்திக்கிறோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்ற மனநிலையில் இறைவனை சந்திப்பது என்பது அவனை கண்ணியப்படுத்துவது, இன்னும் நம்மை இறைவன் என்ன மாதிரியான தகுதியில் படைத்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு அவனை சந்திப்பது. நாம் யார் என்று உணர்ந்து அவனை சந்திப்பதற்கு, நான் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நாம் நம்முடைய அடிப்படை அடையாளம், நாம் இறைவனுடைய படைப்பு என்பதை தாண்டி நாம் தனியானவர்கள், தனித்தன்மையோடு படைக்கப்பட்டவர். அந்த தனித்தன்மைக்கு அதிபதி நம்முடைய படைப்பாளன். அவனை அந்த தனித்தன்மையோடே சந்திப்பது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு புரிதல். எனவே தன்னந்தனியாக நான் இருக்கின்றேன். தன்னந்தனிமையில் இறைவனை நான் சந்திக்கின்றேன். நான் தன்னந்தனிமையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய பார்வை தன்னந்தனியாக இருக்கக்கூடிய என் மீது விழுந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு உணர்வு, புரிதல். ஆதிமூலத்தவத்தில் உணர்வோடு நிலைத்திருங்கள். உங்கள் இயல்பான இயல்பில் எந்த வேஷங்களும் வேண்டுதல்களும் இல்லாமல் உங்கள் இருப்பின் முழுமையில் நிலைத்திருக்க தொடங்கும்.
இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலிருந்து நாம் மறந்து போய் எண்ணங்களின் பின்னாலும் தூக்கத்தின் பிடியிலும் இன்னும் பல்வேறு திசை மாற்றங்களிலும் சென்று கொண்டிருந்தாலும் அதையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். நாம் நன்மைகளை விரும்புகிறோம், இறை பொருத்தத்தில் வாழ விரும்புகிறோம். ஆனால் நம்மால் எல்லா நேரங்களிலும் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று நாம் நினைப்பதையும் இறைவன் பார்க்கிறான். உங்களுக்கு அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இறைவன் எடுக்கின்றான். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற அந்த விழிப்புணர்வில் முடிந்தவரை இயல்பு நிலை நிலைத்திருங்கள். மெனக்கெடல்கள் வேண்டாம். இயல்பு நிலையில் இருங்கள். நம்முடைய கேள்விகள், நோக்கங்கள், தேவைகள், தெளிவுகள் இன்னும் நமக்கான அத்தனை தேவைகளையும் அறிவிப்பவனே அவன்தான். அறிவிப்பவனிடமே அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு இயல்பு இறைவனுடைய பார்வையை எதிர்கொண்டவர்களாக நாம் அவன் முன்னால் நம்முடைய இயல்பில் நிலைத்திருக்கலாம்.
நம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. நேற்றைய வகுப்புல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய இயல்பு என்பதே, மனதினுடைய இயல்பு என்பதே இறைவனுடைய பார்வை அதன் மீது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற விழிப்புணர்வில் இருப்பதுதான் மனித மனதினுடைய இயல்பே. இப்ப நம்ம ஆதிமூல தவம் செஞ்சோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு உட்கார்ந்திருந்தோம். ஆனா அந்த உணர்வை நம்மளால தக்க வச்சுக்க முடியல. மாறி மாறி போயிட்டே இருக்குது. எண்ணங்கள் வருது, தூக்கம் வருது, என்னென்னமோ நினைக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்ப இதிலிருந்து என்ன நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா, நாம நம்ம இயல்புல இல்லைன்னு உணர்ந்துக்கணும். நிறைய நேரங்கள்ல இறைவன் நம்மள பார்க்கலன்னு நம்ம நினைச்சுக்கிறோமே, அது நம்ம இயல்பு இல்ல. அப்போ இயல்புக்கு திரும்புதல் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய நோக்கமே. இருக்கிறத மேன்மைப்படுத்திக்கிறது கிடையாது. மேன்மையான தன்மையில தான் படைப்பாளன் படைச்சிருக்கிறான். நீங்க இங்க மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு நாம ஒண்ணும் இல்ல இங்க. அந்த மேன்மையில் நிலைத்திருப்பதையும், அந்த மேன்மைக்கான மூலங்களை உணர்த்துக் கொள்வதையும் தான் நாம் இங்கே செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். அதனால தான் இயல்புக்கு ஒரு வலிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இங்கே நம்மள ஞானம் அடைதல் அப்படின்லாம் விபாசனாவோட கல்ச்சர்ல கிடையாது. ஞானம் அடைதல், பஞ்ஞா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஞானம் அடைதல் என்ற அர்த்தம் கிடையாது. ஞானம் அடைந்திருப்பதை உணர்ந்து கொள்ளுதல் என்பதுதான். ஆல்ரெடி இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்குது. அதுதான் இயல்பா இருக்குது. அந்த இயல்பை உணர்ந்து கொள்ளுதல், இந்த இயல்பில் நிலைத்திருத்தல். இதுதான் ஆன்மீக நெறிமுறைகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் ஆதிமூல தவம் என்பது இன்னுமே அது இயல்பான ஒரு செயல்முறை. எந்த விதமான வழிமுறைகளும் இல்லாத ஒரு செயல்முறை. இந்த இயல்புல இருந்தே சுகம் அடைதலுக்கான ஒரு விஷயம். ஆதிமூல தவத்துல வந்து நம்ம சீரிய முறையில் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த இயல்பு நமக்கு பிடிபடும். அதுதான் நாம. அது அப்படியே சிங்க் ஆகும். ஓ! இதுதான் நாம. அப்படியே அப்படியே அதுல லேண்ட் ஆயிட வேண்டியது. அந்த ஒரு மேட்ச் ஆகும்ல. இது மேட்ச் ஆவல. இது மேட்ச் ஆவல. இது மேட்ச் ஆவல. இது மேட்ச் ஆயிடுச்சு. அப்படிதான். இது இயல்பை தேடுவதற்கான ஒரு பயணம். அந்த நமக்கான அந்த இயல்பை உணர்ந்து கொள்ளும்போது, இதுதான் நாம. ஏன்னா அந்த மெமரி நமக்குள்ள இருக்குது. நாம யாருங்கிற மெமரி நமக்குள்ள இருக்குது. அதனால தான் ஆதிமூல தவத்தில் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிய வந்து அடிப்படையா வலியுறுத்துறோம். ஏன்னா, இந்த ஒப்பீடுகள் என்பது நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒப்பீடுகள். மற்ற மனிதர்களோடு, மற்ற படைப்புகளோடு நம்ம ஒப்பிடும்போது, நம்ம இயல்பு போயிடும். நம்ம இயல்பு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். ம விபாசனாவோட கல்ச்சர்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மரண வீடுகளுக்கு நீங்கள் தவறாமல் சென்று விடுங்கள். ஏன்னா, அங்க தான் தனிமைனா என்னங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஊரே வந்திருக்கும். எல்லாரும் என்னமோ உங்கள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா, நீங்க தனியா தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. அந்த தனிமைக்கு அந்த தனிமை எவ்வளவு முக்கியம், அதுதான் இறுதி, அதுதான் ஆரம்பம் என்பதை அந்த மரண வீடுகள்ல நாம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதே நிலையில ஒரு பிறப்பு நிகழக்கூடிய நிலையிலும் அது இருக்குது. அது தனியா வருது, கூட்டத்தோட கலக்குது, தனியா போகுது. அது வந்தது தான் இயல்பு. தனியா வந்தது இல்ல. அதுதான் இயல்பு. தனியா போறதுங்கிறது இயல்பு. இந்த நடுவுல இருக்கிறது இயல்பு இல்ல. அது நம்முடைய இயல்பில் இருந்து ஒரு அனுபவத்தை உணர்வதற்காக இந்த உலக வாழ்க்கை. இதுல அந்த இயல்ப மறந்துட்டீங்க அப்படின்னா, பர்ப்பஸ் டோட்டலா சால்வ் ஆகாது. இயல்பை மீட்டெடுத்து இயல்பில் நிலைத்தல். பிறப்பு, மரணம் இந்த நிலையை தாண்டி வாழ்க்கையிலும் இயல்பில் நிலைத்திருத்தல். நம்முடைய முழுமையான இயல்பை அடைந்து கொள்ளுதல். ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படைகள் எல்லாம் இவைகள் தான். மீண்டும் இது நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். இது ஒரு அழகிய நினைவூட்டல். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நாளை வெள்ளிக்கிழமை, நாளை காலை வகுப்பு இருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள்.
தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.